அமெரிக்காவின் அதிசக்தி வாய்ந்த போர்க்கப்பல் வளைகுடாவை விட்டு வெளியேறுகிறது. அந்த இடத்தை யார் நிரப்புகிறார்கள் தெரியுமா? சீனா. இது ஒரு சாதாரண கப்பல் நகர்வு அல்ல, இது ஒரு ஜியோபொலிட்டிக்கல் செக்மேட் என்று சிலர் கூறுகிறார்கள். அமெரிக்கா ஈரான் பதற்றம் சூடு பிடித்த நேரத்தில் சீனா தனது அதிநவீன போர்க்கப்பலை அந்த பகுதியில் நிறுத்தியுள்ளது. இது தி கிரேட் எஸ்கேப்பா அல்லது ஒரு பெரிய சதுரங்க நகர்வா? அப்ரஹாம் லிங்கன் ஏன் வெளியேறியது? USS அப்ரஹாம் லிங்கன். USS அப்ரஹாம் லிங்கன் என்பது ஒரு சாதாரண கப்பல் அல்ல, அது ஒரு மிதக்கும் விமான தளம். அதில் 70க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள், அணுசக்தி இயங்கும் மாபெரும் கப்பல். ஆனால் அந்த கப்பல் வளைகுடா பகுதியிலிருந்து மீண்டும் பசிபிக் கடலுக்கு நகர்ந்தது. ஏன்? அமெரிக்க கடற்படைக்கு இது ஒரு ரொட்டேஷன் நடவடிக்கையா அல்லது பதற்றம் குறைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜியா? அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் பல முறை உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. ஆனால் முழு அளவிலான போர் இன்னும் வெடிக்கவில்லை. சீனாவின் புதிய நகர்வு, டைப் 055 டிஸ்ட்ராயர். சீனா அங்கு நிறுத்தியதாக கூறப்படும் கப்பல் டைப் 505 டிஸ்ட்ராயர். இது வெறும் டிஸ்ட்ராயர் அல்ல, இது ஒரு ஃப்ளோட்டிங் மிசைல் பிளாட்ஃபார்ம். 112 வெர்டிக்கல் லான்ச் சிஸ்டம் குழாய்கள், வான்வழி பாதுகாப்பு, ஏவுகணை தடுப்பு, நீண்ட தூர தாக்குதல், ரேடார் கண்காணிப்பு. அமெரிக்காவின் பல டிஸ்ட்ராயர்ஸை விட அதிக ஃபயர் பவர் கொண்டதாக சில பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இது வெறும் பாதுகாப்பு கப்பல் அல்ல, இது ஒரு மொபைல் கமாண்ட் சென்டர். இது செக்மேட்டா? சதுரங்கத்தில் செக்மேட் என்பது என்ன? எதிரிக்கு வழி இல்லை என்று அறிவிப்பது. அமெரிக்கா ஈரானை அச்சுறுத்தும் வேளையில் சீனா அங்கு கப்பலை நிறுத்துவது ஒரு அரசியல் செய்கை. நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். சீனா, அமெரிக்கா, இந்த இரண்டு நாடுகளும் உலக சக்தி போட்டியில் இருக்கின்றன. இது நேரடி போரல்ல, ஆனால் பவர் ப்ரொஜெக்ஷன். எண்ணெய் அரசியல். சீனாவின் 80% எரிசக்தி இறக்குமதி கடல் வழியாக வருகிறது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ். இந்த வழி உலக எண்ணெய் வர்த்தகத்தின் முக்கிய பாதை. ஈரான் வழியாக வரும் எண்ணெய் தடைப்பட்டால் சீனாவின் பொருளாதாரம் அதிர்ச்சி அடையும். வெனிசுவேலா மீது அமெரிக்க தடைகள் உள்ளன. இப்போது ஈரானும் தடைப்பட்டால்? அதனால்தான் சீனா ஒரு தெளிவான சிக்னல் கொடுக்கிறது. எனர்ஜி செக்யூரிட்டி இஸ் நேஷனல் செக்யூரிட்டி. உளவு மற்றும் கண்காணிப்பு. டைப் 505 கப்பலில் உள்ள AESA ராடார் அமைப்பு அமெரிக்க கப்பல்கள், விமானங்கள், சிக்னல்கள் அனைத்தையும் கண்காணிக்க முடியும். இது வெறும் போர்க்கப்பல் அல்ல, இது ஒரு உளவு தளம். அமெரிக்காவின் எந்த நகர்வும் இப்போது சீனாவின் கண்காணிப்பில் இருக்கும் வாய்ப்பதிகம். அமெரிக்க கௌரவத்திற்கு அடியா? சில விமர்சகர்கள் இதை US ரிட்ரீட் என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் அமெரிக்க கடற்படை உலகின் மிகப்பெரியது. கேரியர் ஸ்ட்ரைக் குரூப்கள் இன்னும் செயல்பாட்டில் உள்ளன. இது ஒருவேளை டாக்டிக்கல் ரீபொசிஷனிங்காக இருக்கலாம். ஆனால் உலக அரசியலில் பெர்செப்ஷன் மிக முக்கியம். அமெரிக்கா நழுவியது போல தோன்றினால் அது சீனாவுக்கு மனப்போரில் வெற்றி. இது ஒரு நேரடி போர் அல்ல, இது கோல்ட் பவர் பிளே. ஈரான், சீனா, அமெரிக்கா, இந்த 3 நாடுகளும் ஒரே சதுரங்க பலகையில். அமெரிக்கா நழுவியதா? சீனா செக்மேட் அடித்ததா? அல்லது இது இன்னும் ஆரம்ப நகர்வுகளா? உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் சொல்லுங்கள். இது உலக அரசியலின் அடுத்த பெரிய திருப்புமுனையா அல்லது ஒரு தற்காலிக சக்தி வெளிப்பாடா? நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். உலகம் தீ பற்றி எரிகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். குளோபல் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் ஆன் செய்ய மறக்காதீர்கள்.